தேவன் என் பட்சத்தில் இருக்கிறான் சொல்லுங்க. தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். 56:9. ஹalleluya. தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. அதனால கூப்பிடும் இந்த நாளிலே சத்துரு பின்னிட்டு போ சொல்லுங்க. காரணம் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். ஆமென். நான் கூப்பிடுறேன். சத்துரு பின்னால போயிடும். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. ஹalleluya. ஆராதனை அப்பா. உங்களுக்கு ஆராதனை. தேங்க்யூ அப்பா. உங்களுக்கு ராஜாவும் மாளிகையோ அமர்ந்திருப்பேன். தேங்க்யூ அப்பா. சொல்லுங்க. ஆராதனை உமக்கே. தேங்க்யூ அப்பா. ஆராதனை. தேங்க்யூ அப்பா. ஆராதனை உமக்கே. தேங்க்யூ அப்பா. ஆராதனை நாளெல்லாம் ஆராதனை. ஏசையா ஜோரா ஒரு கை தட்டி ஏசையா. glory glory. ஏசையா. மகிமை 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 மகிமை. இன்னொரு விசை மகிமை மகிமை மகிமை. சங்கமகதர கபகதர ரேபகதர லார மகதுர லோரோ சீதர லார கபகதர. அந்நிய பாஷை பேசுங்க. அப்படியே பிரசன்னம், அப்படியே வசனம் வருதா, பிரசன்னம் வருதா. இந்த ரெண்டு தான் நம்மை நடத்தும். இதுதான் கோலும் கைத்தடியும். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் நீர் என்னோட இருக்கிறீர். பயப்படே. உம்முடைய வசனமும் உம்முடைய பிரசன்னமும் என்னை நடத்தும். அதுதான் இப்ப செய்துட்டு இருக்கிறாரு. பிரசன்னம் இருக்கா? வசனம் வருதா? கைதட்டி ஆமென் சொல்லுங்க. Glory, glory. Thank you, Appa. Thank you, Appa. பாடும்போதே உம்முடைய பிரசன்னம், அற்புதம் செய்யும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வசனம் பிள்ளைகளை ஆட்சி தேற்றுகிற உம்முடைய வசனம், துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற பிரசன்னம், பிறருக்கு ஊழியம் செய்யும், பணிவிடை செய்ய தூண்டும் பிரசன்னம். தரமகதரா அழகா மோகன் முடித்தாரு. பணிவிடை தொடர்ந்து செய்வேன். பலியான இயேசுவுக்காக பணிவிடை செய்ய தூண்டும் பிரசன்னம். மம்ம கதல ரக்கபா ஷிகபகா தீமகதரா. ஆமே. சங்கீதம் 26:7 போனோம்னா 16 பார்த்தோம், 66 பார்த்தோம், 56 பார்த்தோம், 26 கைதடுங்க பார்க்கலாம். 26 ஆறாரா பார்ப்போம். ஆறாய் ஓட வீட்டுல போய் படிங்க.
இப்ப கூட இப்ப ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya. 16 26 56 66. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க 16 26 7 26 நான் 56 56 66 ஆறாரா பாடுங்க. நீங்க ஆராய் பாய ஷேரேகா பாக்க. இந்த 7 பாருங்க. நான் குற்றம் இல்லாமல் இருக்கும்படி என் கைகளை கழுவினேன்னு சொல்லுங்க. என் கைகளை கழுவி. உங்களை கழுவிட்டாரா? கழுவிட்டாரு. நம் குற்றம் இல்லாமல் இருக்க. குற்றம் இல்லாமல் இருக்க. அதுக்குத்தான் அவர் குற்றவாளியாய் கூண்டுல நின்னார். ஆமென். பரபாஸ் செய்த குற்றம் இவர் மேல விழுந்ததா? ஆமென். பரபாசுக்கு பதிலா இந்த பரபாஸ் தான் நாமெல்லாம் குற்றவாளி கூண்டுல நிற்க வேண்டிய நமக்கு பதிலா ராஜாதி ராஜா குற்றவாளியாக நின்று நம்முடைய குற்றங்களை எல்லாம் கழுவும்படி பலியானா. பாவமே இல்லாத அவரை நாம் தேவனுடைய நீதியாகும்படி நீதிமானாகும்படி பாவமாக்கினார். ஏசையா நீதிமான்களாகும்படி நாமெல்லாம் நீதிமான்களாகும்படி குற்றவாளியானா. ஹalleluya. glory மகிமை 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 சிக்கமகதரலாரா. thank you அப்பா, thank you அப்பா. அதனால அவன் பொருத்தனை பண்றாரு பாருங்க. உன் பீடத்தை நான் சுத்தி வருவேன். குற்றங்களை கழுவினீரே. குற்றவாளியாக இருந்த என்னை என் குற்றங்களை எல்லாம் சுமந்து நீதிமானாய் மாற்றிவிட்டீரே. அதனால உங்களையே சுத்தி சுத்தி வர்றேன். சுத்தி வர்றேன். உங்க பீடத்தை நான் சுற்றி வருவேன். உங்க பீடத்தை கழுவினீரே என் குற்றத்தை கழுவினீரே என் குற்றத்தை சுற்றி வருவேன். உங்க பீடத்தை சுற்றி வருவே. உங்க பீடத்தை. மிகப்பெரிய அதிசயம். குற்றவாளியாக இருந்த என்னை குற்றமற்றவனாக மாற்றிட்டாரே. இது எப்படி? இது எப்படி? ஏசையா glory glory rakabagadalara rakabaka. ரட்சிப்பு. ஹalleluya. இதுதான் மிகப்பெரிய அதிசயம். நம்முடைய குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லைன்னு தம்பி சொன்னார்ல. ஹalleluya. ஆமென். தண்டிக்கல தண்டனை அவர் சுமந்தார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும்படி நம்முடைய தண்டனை எல்லாம் அவர் சுமந்தாரே. இதுதான் கல்வாரி. இதுதான் மீட்பின் உச்சக்கட்டம். அதற்குத்தான் ஜீசஸ் வந்தார். ஹalleluya. அப்ப அதோட 6ஆம் வசனம் நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணுவேன். என் குற்றத்தை கழுவிட்டீங்கல்ல, நான் சும்மா இருக்க மாட்டேன். துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணுவேன். கை தட்டுங்க பார்க்கலாம். துதியின் சத்தத்தை நான் தொனிக்க பண்ணுவேன். glory 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 glory
பாடிட்டு இருக்கிறோம். துதியின் சப்தம் ஆமென் சொல்லுங்க. ஹalleluya, Hallelujah. I will proclaim with voice of thanksgiving. Amen. அப்படினா சப்தமாய் பாடி, சப்தமாய் பாடு. ஆமென். சத்துருவை சப்தமா பாடுறோம். சப்தமாய் பாடு. காரணம் குற்றங்களை கழுவினார், குற்றங்களை கழுவினார். அதனாலே சப்தமா பாடுறோம். சப்தமாய் பாடுறோம். ஒரு பக்கம் பாடுறோம், ஒரு பக்கம் பாடுறோம், இன்னொரு பக்கம் உம்முடைய அதிசயங்களை விவரிப்போம். அதிசயங்களை விவரிக்கிறோம். பாடுவோம், அதிசயங்களை சொல்லுவோம். காரணம் குற்றமற்றவனாய் மாற்றினீரே, குற்றமற்றவனாய் மாற்றிவிட்டீரே, குற்றங்களை கழுவினீரே. ஏசையா, 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 glory, glory, glory. ஏசையா, Thank you அப்பான்னு சொல்லு. Thank you அப்பா. ஏன் நம்ம சுத்தி சுத்தி வர்றோம்னா அவரை துதிக்க, ஆமென், அவரை குறித்து சொல்ல. ஆமென். இதுதான் சொல்றாரு 6ஆம் வசனம் இல்ல. ஆமென். ஒரு பக்கம் துதிக்க, இன்னொரு பக்கம் அவரை பற்றி சொல்ல, விவரிக்க. Thank you அப்பா. Thank you அப்பா. துதிக்கிறீங்க, ஆமென். வெளியே போய் எத்தனை பேருக்கு சொல்லுவீங்களோ அத்தனை ஆசீர்வாதம் வருவதாக. ஆமென். எனக்கு இயேசு இந்த அதிசயம் செய்தார், பெரிய அதிசயம். குற்றங்கள் எல்லாம் மன்னித்தார், நோய்களை எல்லாம் நீக்கினார். ஆமென். கழுகுக்கு சமானமாய் என்னைய வாலிபனா மாத்திட்டு இருக்கிறார். ஆமென். சிரிச்சுட்டு கைதட்டு. சரி, சிரிப்பு வருது. வாலிபனாய் மாற்றிக் கொண்டிருக்கிறேன். ஆமென். ஹalleluya, ஹalleluya. நன்மைகளால் வாயை திருப்தியாக்கி கொண்டிருக்கிறேன். Thank you அப்பா. Jesus, Jesus, thank you அப்பா. Thank you அப்பா. அப்பா தேங்க்யூ அப்பா. கடைசியா ஒரு சங்கீதம் 116. ஆமென் சொல்லுங்க. ஆல்பன் மகாதர 16 பார்த்தோம். கடைசி எதை பார்க்க போறோம்? 116. கை தட்டுங்க. 16 116. பக்தன் சொல்றாரு, நான் என் விண்ணப்பத்தை கேட்டதினால் நான் அன்பு கூறுகிறேன். சொல்லுங்க. அவர் என் விண்ணப்பத்தை கேட்டதினால் நான் அவரில் அன்பு கூறுகிறேன். இப்ப நீங்க நேரடியா சொல்லுங்க, டாடி ஏன் சத்தம் கேட்டீங்க? சத்தம் கேக்குறீங்க. இந்த நேரத்துல சத்தம் கேட்டாரா? ஆமென். விண்ணப்பத்தை கேட்டாரா? விண்ணப்பத்தை கேட்கிறார். விண்ணப்பத்தை கேட்டுக்கொண்டிருக்கீங்க. விண்ணப்பத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. கேட்டதினால நான் அன்பு கூறுகிறேன். ஏசையா, ஏசையா, glory, ஏசையா. Thank you அப்பா. விண்ணப்பத்தை கேட்டத திரும்ப இன்னொரு வார்த்தையில சொல்லுகிறார், எனக்கு செவியை, உமது செவியை எனக்கு சாய்த்தபடியால, ஜெபம் கேட்டபடியால, திரும்ப திரும்ப விண்ணப்பத்தை கேட்டா, ஜெபத்தை கேட்டா, அன்பு கூறுவேன் சொன்னவரு அடுத்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை தொழுது கொள்ளுவேன். சொல்லுங்க. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை தொழுது கொள்ளுவேன். ஹalleluya, 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 ஹalleluya. என் உயிர் இருக்கும் வரை உம்மை நான் கூப்பிடுவேன், ஆராதிப்பேன், தொழுது
கொள்வேன். தொழுது கொள்ளுவேன். இன்னொரு மொழிபெயர்ப்புல as long I have breath I will pray அப்படின்னு இருக்கு. எனக்கு breath இருக்கிறவரை ப்ரே பண்ணுவேன். கை தட்டுங்க பார்க்கலாம். breath இருக்கிறவரை, breath இருக்கிறவரை, மூச்சு இருக்கிறவரை, மூச்சு இருக்கிறது வரை நான் ஜெபம் பண்ணுவேன். ஹalleluya. கை தட்டுங்க பார்க்கலாம். காரணம் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிறீர். விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிறீர். செவியை சாய்க்கிறீர். ஆமென். செவியை சாய்த்து சாய்க்கிறீர். அன்பு கூறுவேன். அன்பு கூறுவேன். தொழுது கொள்வேன். தொழுது கொள்ளுவேன். மூச்சு இருக்கிற வர, மூச்சு இருக்கிறது வர உம்மை நான் கூப்பிடுவேன். ப்ரே பண்ணுவேன். ரபகதரலரகபா. எப்படி பொருத்தனை பண்றாரு பாருங்க பக்தர். அல்பன் மகாதா ஏ மகதரா சதர கபகா ஹத்பல் கபகா. அடுத்த ஒரு பொருத்தனை ஆச்சரியமா இருக்கும். உரமா கதலா அந்த 8, 9 இரபாகா என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்து அதனால நான் கர்த்தருக்கு முன்பாக நடப்பேன். சொல்லுங்க. அதனால I will walk before the presence of the Lord. presence of the Lord. இருக்கா? NLT பாருங்க. I will walk in the Lord's presence. I will walk the Lord's presence as I live here on earth. As I live here on earth. இந்த பூமியில வாழும் நாட்கள் எல்லாம், இந்த பூமியில வாழும் நாட்கள் எல்லாம் நான் நடப்பேன். கர்த்தருடைய சமூகத்தில் நடப்பேன். கர்த்தருடைய சமூகத்தில் நடப்பேன். ஏசையா ஏசையா. Thank you அப்பா. Thank you அப்பா. I will walk. ஏசையா. Glory. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? எனக்கெல்லாம் அப்படித்தான். அவர் சமூகம் இல்லைன்னா ஐயோ தொலைஞ்சு போனேன். சமூகம் அது இல்லாம போனா அவ்வளவுதான். அப்படி ஒரு வாழ்க்கை பாக்கியமான வாழ்க்கை. எங்க போனாலும் கிச்சன்ல இருந்தாலும் அவர் சமூகம் மகதரலா. அதான் பொருத்தனை பண்றாரு பாருங்க. ஆமென். 9:116 9 மறந்துடாதீங்க. I will walk in the presence of the Lord. கர்த்தருடைய சமூகத்தின்னா இன்னும் புரியும் உங்களுக்கு. சமூகத்தில் நடப்பேன். இந்த பூமியில ஜீவனுள்ள ஒரு தேசம்னா என்ன? இந்த பூமியில வாழும் நாட்கள் எல்லாம். அதனாலதான் ஹalleluya இரவிலும் கூட நான் அவர் நினைக்கிறேன். ராட்சாமத்தில் தியானிக்கிறேன். தூங்கும் போது கூட அவர் சமூகம் தான். போர்வை போத்தும் போதே சொல்லுங்க, உங்க சமூகம் தான் என்ன போத்தணும். சமூகம் தான் என்ன போத்தணும். லூயா கமா. ஃபேனை பார்த்து உங்க சமூகம் தான் ஃபேனா வருது. ஒரு பேனு வராது இருப்பதா. இந்த ஃபேன் வருவதனால ஒரு பேனு வராம இருப்பதாக, ஒரு பெயின் வராம இருப்பதா. கைதட்டு. ஏசையா ஏசையா. glory glory glory. கத்தலா ஏசையா. ஏ பகதா. glory. ஏன் அப்படி நடப்பேன்றது காரணம் தான். என் ஆத்துமா சாகாமல் காத்தீர். ஆத்துமா சாகாமல், கண் கலங்காமல், கால் இடராமல். இந்த 3 மனப்பாடம் பண்ணுங்க. ஆத்துமா சாகாமல் காத்தி. இந்த கண்ணு கலங்காமல். எப்படி உங்க பிள்ளை கண் கலங்கினா நீ துடிப்பா? ஒரு தாய் நேத்து ஒரு மகளை வாலிப பிள்ளைய கூட்டு வந்தார். அவ அழுகிறா, துடிக்கிறா தாய். என்ன மகன்? நாங்க மோகன். அதான் தாய் கலங்குறார். மகன் தாய் துடிக்கிறா. அதுதான் கண் கலங்காமல், கால் இடராமல், ஆத்துமா சாகாமல் காக்கிறாரா? கை தட்டுங்க பார்க்கலாம். 116:8 கையை தட்டு. 116:8 கண் கலங்காமல், என் கால் இடராமல், என் ஆத்துமா சாகாமல் என்னை காப்பாற்றுகிறீர். glory glory. அதனாலதான்
கர்த்தருடைய சமூகத்தில் தான் நான் நடப்பேன். கர்த்தருடைய சமூகத்துல நான் நடப்பேன். சமூகம் இல்லாத இடத்துல, சமூகம் இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன். நான் இருக்க மாட்டேன். ஓடி போயிடுவேன். ஓடி போயிடுவேன். அன்னைக்கு யோசேப்பு ஓடி போனா, யோசேப்பு ஓடி போனா, மேல போட்டுக்க ட்ரெஸ் ஓட போனாலும் பரவாயில்ல, நான் ஓடி போவேன். ஓடி போவேன். ஏசையா ஏசையா, Thank you, அப்பா. Thank you, அப்பா. Thank you, அப்பா. Thank you, அப்பா. நன்றி அப்பா. எப்படி முடியுது இந்த சங்கீதம்? ஹalleluya. 12:13 கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் என்ன பதில் செய்வேன் சொல்லிட்டு சொல்றாரு. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். யார் அந்த ரட்சிப்பின் பாத்திரம்? அவர்தான் ஜீசஸ். எல்லாருமே இயேசுவை சுமந்து கொண்டு, இயேசுவை சுமந்து கொண்டு ஊரெல்லாம் சொல்லுவேன், ஊரெல்லாம் சொல்லுவேன். கைதட்டி ஆமென். இயேசுவை சுமந்து கொண்டு ஊரெல்லாம் சொல்லுவேன். இயேசுதான் இயேசுதான் ரட்சகர், ரட்சகர். இயேசுதான் இயேசுதான் உலகின் மீட்பர், உலகின் மீட்பர். இத நான் சொல்லுவேன், சொல்லுவேன். இயேசுவை சுமப்பேன், இயேசுவை சுமப்பேன், சொல்லுவேன், சொல்லுவேன். இதுதான் கர்த்தர் எனக்கு செய்த, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் செய்கிற நன்றி பலி, செய்கிற நன்றி 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 ராஜா இயேசு ராஜா. க்ளோரி. நன்றி ராஜா. ஆமென். இயேசு ராஜா. நன்றி ராஜா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆராதனை உமக்கே. கடைசி எல்லாரும் எழுங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம் அப்படியே முடிப்போம். போதும் நினைக்கிறேன். நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன். அப்படியே உற்சாகமா எழுந்துலுங்க. உமக்கே ஹalleluya. 116, 66, 56, 26, 16 வீட்டுல போய் வாசித்து இந்த வசனங்களை மனப்பாடம் பண்ணுங்க. உங்களை வசனம் பலப்படுத்தும். ஜீசஸ் பலப்படுத்துகிறதா அவருடைய வசனம், பலப்படுத்துகிறவருடைய வசனம். பேய விரட்டும் வசனம், பேய விரட்டும் வசனம். நாயையும் விரட்டும், நாயை விரட்டும், நோயையும் விரட்டும், நோயை விரட்டும். கைதட்டி ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. Thank you, அப்பா. Thank you, அப்பா. Thank you, அப்பா. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி முடிப்போமா? போதும் நினைக்கிறேன். ஒரு நிமிடம் அந்நிய பாஷை பேசி தேங்க்யூ சொல்லுங்க, தேங்க்யூ சொல்லுங்க, தேங்க்யூ சொல்லுங்க. நான் என்னத்தை செலுத்துவேன்? கர்த்தர் எனக்கு செய்த உபகாரத்தை, அதற்கு ஈடா என்னத்தை செய்வேன்? பாத்திரத்தை எடுப்பேன். இயேசுதான் ரட்சிப்பின் பாத்திரம். உலகங்க அவருக்காக வாழ்வேன், சாட்சியாயிருப்பேன். ஏசையா, 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 ஏசையா. தனித்தனியாய் ஆசீர்வதிங்க. ஆன்லைன்ல பாக்குறாங்களா? ஆசீர்வதிங்கப்பா. சொன்ன வசனத்தின்படி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் கண்ணீரை
நோட்ல பாட்டில் வச்சிருக்காரு. பாட்டில் வச்சிருக்காரு. உங்க பிரச்சனையை நோட்ல எழுதி இருக்கிறாரு. நோட்ல எழுதி நிச்சயமாய் பதில் வருது. நிச்சயமா பதில் வருது. ஜீசஸ் 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 இரகபா கதரா எல்லா தேவைகளையும் சந்திக்கப்படுவதாக. இயேசுயா glory glory இயேசுயா thank you அப்பா. வியாதி விலகட்டும். மெய்யாய் தேவன் செவி கொடுத்தாரா? மெய்யாய் தேவன் செவி கொடுத்தான். ஜெபத்தை தள்ளாதவர், கிருபையை விளக்காதவர். வாயால் கூப்பிடுகிறேன், நாவால் புகழ்கிறேன். இயேசுயா thank you அப்பா. bless பண்ணுங்க. அற்புதம் நடக்கட்டும், சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், சுவிசேஷ பாரம் அழுத்தட்டும். எஜமானனே இயேசுராஜனே மீண்டும் ஒரு விச எஜமானனே ஏமகதரா எஜமானனே ரேகமகதரா தபகதரா உங்க சித்தம் தான்ப்பா. சித்தம் செய்வதுதானே. தேங்க்யூப்பா. தேங்க்யூப்பா. சித்தம் செய்வது. கடைசியா கைதட்டி எஜமானனே எஜமானனே எஜமானனே. கைகளை உயர்த்தி கடைசியா எஜமானனே. glory மகிமை 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 மகிமைப்பா. மகிமை மகிமை. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. உங்க பிள்ளைங்கப்பா. தேங்க்யூ. நான் அளிக்கும் நன்மையால் திருப்தி ஆவார்கள்னு சொன்னேன். நான் கொடுக்கும் நன்மைகளால் நீ திருப்தி ஆவாய். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. ஒரு நிமிடம் மௌனமா நிற்போமா? சமூகத்தை அனுபவிக்க. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா.
ரட்சிப்பின் பாத்திரமாய் இயேசுவை சுமந்து கொண்டு அவரை நான் அறிவிப்பேன், தொழுது கொள்வேன். அந்த இயேசுவை, அவருடைய பிரசன்னத்தை சுமந்து கொண்டு. ஆமென். தேங்க்யூ அப்பா. சுமக்கிற பாக்கியம், பெட்டியை சுமக்கிற பாக்கியம் ஆசாரியர்களுக்கு ஆண்டவர், அதுபோல ஆசாரியர்களாய நமக்கு இயேசுவை சுமக்கிற, அன்னை மரியாளை போல இயேசுவை சுமக்கிற பாக்கியம். உங்க 10 மாதம் தான் சுமந்தாங்க, நம்ம காலமெல்லாம் சுமக்கிறோம். தேங்க்யூ அப்பா. அந்த 116 13 வசனத்தின்படி நான் உங்களை ஆசீர்வதித்து அனுப்புறேன். Bless you. நீங்கள் அவருடைய பிரசன்னத்தை சுமக்கிறதுனால அப்படியே வீட்டுக்கு போனீங்கன்னா நீங்க நினைக்கிற காரியம் நடக்கும். நான் விசுவாசம், எதிர்பார்க்கிற காரியம் நடக்கும். இயேசுவின் நாமத்தில்.